9.77 கை காட்டுங்க அப்படி 9.77 199.58 0.998 0.769 சொல்லுமா 0.769 2526 டைம் 12:15 மேடம் 0.612 0.032 நோ டேட்டா 0.769 நோ டேட்டா 2.386 0.18 இது டிஎம்சி வாமா டிஎம்சி 0.115 1526 00 கவுண்ட் வாமா கவுண்ட் 4 மேடம் 004 கேடபிள்யூஹெச் 0.45 0.10 0.13 0.00 0.3 0.03 தானே 0.18 0.48 0.02 0.71 191.70 38.09 0.12 R4 என்ன வருது திருப்பி இதாகிடுச்சு ஹேங் ஆகிடுச்சு அதே போல் இந்த இடத்துலையும் பார்க்கணும் அந்த மீட்டரில் இந்த இடம் பார்க்கணும் இந்த மீட்டரில் எங்கே மேடம் அதையும் பார்க்கணும் 47 13 19 எந்த இடம் மேடம் இந்த கேடபிள்யூஹெச் இருக்குல்ல இது முடிஞ்சு கவுண்ட்டுக்கு அப்புறம் இங்கே 0.14 இல்லை என்னன்னு பார்க்கணும் R1 R2 இந்த இடம் பார்க்கணும் டிஎம்சிக்கெல்லாம் அப்புறம் கவுண்ட்டுக்கெல்லாம் அப்புறம் பெரிய வச்சுட்டு பாருங்க சரியாக பொய்யுது எடுத்துட மாட்டேது கவுண்டுக்கு அப்புறம் வராங்க ஆமாம் R4 R5 மேடம் 19 R5 19 47 02 மேடம் 70 70 191 R1 தானே 69 ஆமாம் மேடம் R1 191 69 R2 இல்லை மேடம் R1 இப்போ தான் சொல்கிறேன் மேடம் 38.09 இது எங்கே போகணும் இப்போ இது எங்கே போகணும் இங்கே போகணும் R1 மேலே கேவியாக இருக்கு அப்போ இது எப்படி இங்கே இருந்துச்சு இது வந்து என்ன சொல்கிறீங்க கேவிஹெச் 191 191.69 போட்டிருக்கீங்க கீழே போட்டுருக்கீங்களா அதுதான் இங்கே வரணும் சரி பார்ப்போம் 191.69 69 இது R1 38 இங்கே அப்புறம் இதுவும் மேடம் இதுவும் இங்கே இருந்து இல்லை மேடம் அது நம்ம கரெக்டாக இப்போ எழுதிருக்கோம்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்தோம் மேடம் இது இறங்கிடுச்சு இது இறங்கிடுச்சு இதில் ஏதோ ஒரு இது சேர்க்கணும்னு தெரியல மேடம் இல்லை அது போனதே சேர்க்கணும்னு சொன்னால் கூட இல்லை அது தேவையில்லை இல்லை 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 இதில் ஓகே இல்லை இப்போ அந்த நோட்டு எடுத்துட்டாங்க ஹரிசு இன்னொரு நோட்டு எடுத்துட்டோம் பேக்கில் இருக்கும் இந்த ரெண்டையுமே செக் பண்ண மாட்டேங்குது 2 மீட்டர்லையுமே இது பென்சில் இருக்காப்பா பிளாக்ல எடுத்துக்கலாம் பென்சிலை நோட் பண்ணிவிட்டு அங்கே வேணும் இது எங்கேப்பா வந்திருக்க மேடம் எங்கே மேடம் R1 என்ன சொல்கிறீங்க R1 மேடம் 38.07 மேடம் R1 தான் 38 38.07 மேடம் சரி R1 R2 சொல்லிட்டாங்க 0.14 0.14 0.14 இது தப்பு இருக்கு இங்கே இந்த அது மாதிரி R3 0 R3 R4 153.48 ஓகே R5 0 அப்போ இந்த இதில் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது இல்லை மேடம் இந்த இடத்துல இன்னொரு காலம் ஒன்று வரும் மேடம் இன்னொரு நோட்டு போட்டுங்க
இல்லைடா இதே மாதிரி புக் இன்னொன்று எடுங்க. ஜிஎன்எஸ் மேக்கு, ஜிஎன்எஸ் தானே செக்யூர் மேக்கு. ஏதோ ஒன்று இதுக்கு முன்னாடி எடுத்ததை கொடுப்பேன். இல்லை இப்போ இதுக்கு முன்னாடி எடுத்தேன். அனுபவம் இருக்கு. எத்தனாவது பேஜ் மேம் அது? அந்த கேடபிள்யூஹெச் குமுலேட்டிவ் இம்போர்ட் ஒன்று சேர்க்கலாம் மேடம். சேர்க்கணுமா? சியூ இல்லை மேடம், நம்ம இது போட்டதெல்லாம் ரைட்டு மேடம். இந்த இடம் வந்து இம்போர்ட்டு கொடுத்துட்டோம் மேடம். இது எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு 1 2 3 அப்புறம் கீழே சேர்த்துட்டோம்னா கரெக்டாக வந்துடும் மேடம். அதான்யா சியூ கேவிஹெச் இங்கே இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா சியூ இதுலேயும் தனியாக எழுதி கேடபிள்யூஹெச்னு ஒன்று இருக்கணும். கேடபிள்யூஹெச் எக்ஸ்போர்ட், அது மேலே இம்போர்ட் மேடம். சரிங்களா? இந்த இடம் தப்பு வந்துருக்கு. அதனால தான் இப்போ ஒரு ரீடிங் எந்த இடத்துல வரும்னு தெரியாமல் R1 R2 வந்துருக்கு. வந்து சரி இந்த சைடு எழுதிருங்க. இல்லை அதான் அது எழுதுறது தான் திருப்பி ஃபஸ்ட் இல்லை மேடம், இது இந்த இதை இங்கே போட்டு மேடம். இல்லைம்மா நீ கேடபிள்யூஹெச்னு சொன்னதுனால இப்போ நம்ம இங்கே ஒன்றாக்கிட்டேன். இப்போ நான் இப்போ இந்த இடையில இருக்க ரீடிங் எனக்கு வேணும். சரி இது ரெண்டுலேயுமே இந்த பார்ட்டை மட்டும் சொல்லுங்கள், கரெக்ட் பண்ணிடலாம். மற்ற எல்லாம் நோட்டு கரெக்ட் பண்ணது ஒரு எழுதிருக்கேன். சரியாப்பா? இந்த இடம் தான் தப்பாக வந்துருக்கு. அதாவது தெரியா எல்லாமே இல்லை அந்த மஞ்சள் கலர் நோட்டு என்ன பண்ணணும்னா செக் மீட்டர்லையும் சொல்லணும், இதுலேயும் சொல்லணும். கரெக்டாக இருக்கு. ஃபஸ்ட்டில் வேணாமா இந்த கவுண்ட்டுக்கு அப்புறம் உள்ள ரீடிங் மட்டும் சொன்னீங்கன்னா இதை கரெக்ட் பண்ணிடுவேன். இதெல்லாம் கரெக்டு எல்லாமே. இந்த R1 R2 கூட கரெக்டு. இதுக்கு முன்னாடி ஒரு ரீடிங் விட்டுட்டோம்ல. இப்போ இந்த ஒரு ரீடிங் மட்டும் நோட் பண்ணணும். ரீசெட் கவுண்ட்டுக்கு அப்புறமா கரெக்ட் பண்ணிட்டு அதே போல் இதுலேயும் பார்த்துடணும். எல்லாத்துலேயுமே ஒயிட்னர் வச்சு கரெக்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் அது அந்த பேஜ் எடுக்காதனால அப்படியே விட்டாங்க. அது எழுதலை. போன டைமே எழுதாம விட்டதுனால அப்படியே விட்டாங்க. ஆமாம், போன தடவையும் இது மாதிரி ஏதோ ஒரு கன்ஃபியூஷனில் ஒரு பிரிண்டில் இல்லாமல் இருந்திருக்கும். இதுலேயும் அதே மாதிரி எழுதிருக்காங்க. இதுலேயும் எழுதிருக்கேன். எல்லாத்துலேயுமே அடிச்சு எழுதிருக்காங்க. அதுலேயுமே ஆக்சுவலி அதில் ஒரு கரெக்ட் பண்ணல. கவுண்ட்டுன்னு வரும்ல, அந்த கவுண்ட்டுக்கு அப்புறம் உள்ள ரீடிங் தான் இப்போ நம்ம பார்க்கணும். கண்ணை வந்துட்டாப்லையா? அதுலேயும் கரெக்ட் பண்ணியிருக்கான்னு பாருங்க. கரெக்ட் பண்ணியிருக்கு. இதுக்கப்புறம் உள்ள கேடபிள்யூஹெச்னு வரும்ல. கேடபிள்யூஹெச் 45 10 மேடம். 13 13 00 03 19 KVA RH 0.47 ஓகே 0.02 அடுத்தது KVA H மேடம் 0.70. இந்த இடத்துல உள்ள ரீடிங் தான் இப்போ நமக்கு வரணும். 0.70. ஓகே. அப்புறம் 191.69 38.07 0.14 00 153 இதெல்லாம் வந்துருச்சு. சரி அதே மாதிரி அந்த மீட்டருக்கு வாங்க, இந்த மீட்டருக்கு வாங்க. எல்லாமே மாற்றிருக்கு வச்சிருக்கு. இது கவுண்ட்டுக்கு அப்புறம் அதாவது கேடபிள்யூஹெச் வந்து அதிகமாக வரணும். சரிங்களா? இது வந்து இப்போ மேலே ஏறணும். இப்போ இதுக்கு நேராக உள்ளது இந்த 71. கவுண்ட்டுக்கு அப்புறம் மேடம். கவுண்ட்டுக்கு அப்புறம் 0.45 வந்து 10 மேடம் 13 00 03 18 0.48 0.02